காங்கிரஸ் கைக்கு போகும் திமுக கோட்டை. இந்த தொகுதியில் நேரடியாக களமிறங்கும் செல்வ பெருந்தகை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் முக்கிய தொகுதி காங்கிரஸ் கைக்கு மாறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகளை அரசியல் கட்சியினரும் தேர்தல் ஆணையமும் தீவிரமாக இருந்து வரும் சூழலில் எந்த தொகுதியில் யார் போட்டி, தொகுதி மாறும் உறுப்பினர்கள், கட்சிக்கு வலுவாக இருக்கும் தொகுதியை விட்டு கொடுக்கும் கட்சிகள் என பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதுபோல் திமுக மற்றும் காங்கிரசுக்கு வலுவாக இருக்கும் தொகுதிகளில் இருந்து மாறி போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூர் தொகுதி என்பது திமுகவின் கோட்டை என்றே சொல்லலாம். 1957 முதல் 2021 வரையில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் மொத்தம் 11 முறை திமுக எழும்பூர் தொகுதியில் வென்றுள்ளது. அதிலும் 1984 முதல் 2006 வரையில் நடந்த 6 தேர்தல்களிலும் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி எழும்பூர். தற்போது இந்த தொகுதி எம்எல்ஏவாக திமுகவின் பரந்தாமன் இருந்து வருகிறார். இதேபோல் 1952 முதல் 2021 வரையிலான சட்டமன்ற தேர்தல்களில் மொத்தம் 8 முறை ஸ்ரீபெரும்பத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் வென்றுள்ளது. தற்போது இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை. இந்நிலையில் காங்கிரசுக்கு வலுவாக கருதப்படும் ஸ்ரீபெரும்பத்தூர் தொகுதியில் இருந்து மாறி திமுகவின் கோட்டையாக கருதப்படும் எழும்பூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை போட்டியிட இருப்பதாகவும், இந்த முறை எழும்பூர் தொகுதியை காங்கிரசுக்கு வழங்க திமுக திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் திமுக கூட்டணியில் 2 பொது தொகுதிகள், 6 தனி தொகுதிகள் என மொத்தம் 8 தொகுதிகளை பெற்றுள்ள விசிகாவுக்கு இந்த முறை ஸ்ரீபெரும்பத்தூர் தொகுதியை வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.